அன்பானவளே, நீ இல்லாமல் பல ஆண்டு கிறிஸ்துமஸை கடந்து வந்தும் இன்றளவும் கடக்க முடியவில்லை. உன்னுடன் என் 11ஆம் வயதில் நான் கொண்டாடிய என் கடைசி கிறிஸ்துமஸ் நினைவுகளை. பண்டிகைக்கு புது உடுப்பு வாங்க உன் இடுப்பில் என் தங்கையையும் உன் கரங்களில் என்னையும் பிடித்து காலார நடந்து சென்ற கடை வீதிகளையும், அதிகாலமே ஆலயத்துக்கு அழைத்து சென்று வந்தவுடன் அயலகத்தாருக்கு நீ பகிர்ந்தளித்த இனிப்பு பண்டங்களும் இன்னும் என் கண்களில் பிம்பமாய், அடுக்கலையில் நீ உன் அன்பு கமழ சுட சுட சுட்டு போட்ட கிறிஸ்துமஸ் பலகாரங்களை நான் திருடி சாப்பிட்டதையும், என் சிறு பிராயத்தில் என்னை தவிக்க விட்டு மாயமாய் மறந்து போனாயே அம்மா. அன்று உன்னுடன் புதைந்த என் சந்தோஷத்தை இன்னும் தேடுகிறேன். உங்கள் அரவணைப்பின் அரசணையில் அதிகம் நாள் பயணிக்க முடியாத சாபமான துர்திருஷ்டசாலி அம்மா நான். பலரின் பரிதாபங்களும் பரிகாசங்களும் பகட்டான பந்த பாசங்களும் போலியான உறவுகளால் பெற்ற காயங்களையும் பல காலமாய் தாங்கி துவண்டு போய் நடைப்பிடமாய் வாழ்கிறேன் அம்மா. உன் மறைவுக்கு பின் உணர்ந்த பேருண்மை, அன்னை இல்லையேல் அனைத்து பிறவிகளும் இவ்வுலகில் அனாதையே. அனாதையாய் வாழ்ந்தது போதும் இம்மண்ணில். உன் அன்பு முகம் காண என் இதயம் ஏங்குதம்மா. அதனால் என் அன்பு உள்ளங்களே, இருக்கும்போது போற்றப்படாமல் இழந்த பின் அழுது புலம்பி பயனொன்றும் இல்லை. நம்முடன் வாழும் அன்பு பெற்றோர்களை மதித்து நேசிக்க பழகுவோம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.